போரும் அமைதியும். இதன் ஆசிரியர் லியோ டால்ஸ்டாய். பாகம் 3, பகுதி 12. அன்று இரவு 9 மணிக்குப் பின்னால் தமது திட்டங்களோடு குட்டுஜோவின் காரியாலயத்திற்கு வேராதார் சென்றார். அங்கேதான் யுத்த கவுன்சிலில் கூடுவதாய் இருந்தது. சேனாதிபதியின் ஜாகைக்கு வருமாறு எல்லா கமாண்டர்களுக்கும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருந்தார்கள். இளவரசர் பாக்ரேஷன் அங்கு வர மறுத்துவிட்டார். அவர் தவிர மற்றவர்கள் எல்லோரும் குறிப்பிட்ட நேரத்தில் வந்து சேர்ந்தார்கள். அந்த சண்டையை நடத்துவதற்காக வேராதார் தான் முக்கிய பொறுப்பு ஏற்றுக்கொண்டிருந்தார். குட்டுஜோவின் தயக்கமான துக்கம் கொண்ட தோற்றத்திற்கு வேராதாரின் ஆவலும் சுறுசுறுப்பும் நிறைந்த செய்கைகள் நேர் விரோதமாக இருந்தன. குட்டுஜோ தான் யுத்த கவுன்சில் தலைவர். அன்றைய கூட்டத்திற்கும் அவர்தான் தலைமை வகித்தார். வரப்போகும் போராட்டத்திற்கு அதற்குள்ளாக கட்டுக்கடங்காமல் போய்கொண்டிருக்கும் அந்த போராட்டத்திற்கு தாமே தலைவராய் இருப்பதாக வேராதார் உணர்ந்தார். குன்றிலிருந்து கீழே ஓடும் ஒரு பாரமான வண்டிக்கு முன்னால் பூட்டப்பட்ட குதிரையைப் போல அவர் இருந்தார். அவர் வண்டியை இழுத்தாரா அல்லது அவரை வண்டி தள்ளியதா என்பது அவருக்கே தெரியாது. ஆனால் இம்மாதிரி ஓடுவதால் என்ன முடிவுக்கு வந்து சேரும் என்பதை நினைப்பதற்கு கூட நேரமில்லாமல் தலைக்கால் தெரியாமல் ஓடிக்கொண்டிருந்தார். அன்று மாலை எதிரிகளின் காவல் அணிக்கு 2 தடவைகள் அவர் நேராக சென்று கவனித்து வந்தார். 2 தடவைகளில் ருஷ்ய சக்கரவர்த்தியிடமோ ஆஸ்திரிய சக்கரவர்த்தியிடமோ அவர் சென்று விஷயத்தை சொல்லி விளக்கி வந்தார். தமது தலைமை செயலகத்திற்கு போய் துருப்புகளின் விகியுகத்தை பற்றிய விவரங்களை தயாரித்துவிட்டு மிகுந்த களைப்போடு குட்டுஜோவின் காரியாலயத்திற்கு வந்து சேர்ந்தார். அவர் மிகுந்த சுறுசுறுப்பாயிருந்தபடியால் சேனாதிபதியிடம் மரியாதை காட்ட வேண்டும் என்பதை கூட மறந்து போனார். சேனாதிபதியை இடைமறித்து அவரை நோக்காமலேயே வேகமாகவும் தெளிவில்லாமலும் தம்மிடம் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் பேசிக்கொண்டே இருந்தார். அவருடைய உடைகள் எல்லாம் சகதி படிந்திருந்தது. சோர்வோடும் பரிதாபமாகவும் பராக்கு புத்தியோடும் காணப்பட்டார். ஆனால் அதே சமயத்தில் அகம்பாவத்தோடும் சுய நம்பிக்கையோடும் தோன்றினார். ஓஸ்ட்ராலிச் என்ற இடத்திற்கு பக்கத்தில் ஒரு கணவானின் மாளிகையில் குட்டுஜோர் தங்கியிருந்தார். அங்கிருந்த பெரிய வரவேற்பு அறைதான் இப்பொழுது சேனாதிபதியின் செயலக அறையாக உபயோகப்பட்டு வந்தது. அந்த கூடத்தில் வேராதாரும் யுத்த கவுன்சில் அங்கத்தினர்களும் குட்டுஜோவும் கூடினார்கள். அவர்கள் தேநீர் அருந்து கொண்டு இளவரசர் பாக்ரேஷனின் வருகைக்காக காத்து கொண்டிருந்தார்கள். கடைசியாக பாக்ரேஷனின் சேவகன் வந்தான். அவர் அந்த கூட்டத்திற்கு வரவில்லை என்றோ சொல்லி அனுப்பியதை அவன் கூறினான். இதை சேனாதிபதியிடம் சொல்வதற்காக இளவரசர் ஆண்ட்ரூ கூடத்திற்குள் வந்தார். அந்த கவுன்சில் கூட்டத்தில் ஆஜராய் இருக்கலாம் என்று அவருக்கு குட்டுஜோ முன்பாகவே அனுமதி கொடுத்திருந்தால் அவர் அந்த கூட்டத்திலேயே தங்கினார். இளவரசர் பாக்ரேஷன் வரப்போவது இல்லையாகையால் நாம் ஆரம்பிக்கலாம் என்று வேராதார் சொல்லிவிட்டு துரிதமாக தமது இருப்பிடத்தை விட்டு எழுந்து ஒரு மிக பெரிதான படம் விரிக்கப்பட்டிருந்த மேஜையின் அருகே சென்றார். பிரான் என்ற இடத்தையும் அதன் சுற்றுப்புறங்களையும் அந்த இடத்தில் காட்டப்பட்டிருந்தன. தமது பருத்த கழுத்து காலருக்கு மேலே தப்பி ஓடுவதைப் போல துருத்தி கொண்டிருந்தபடியால் தம்முடைய சீருடையின் பொத்தானை கழட்டிவிட்டு கொண்டு ஒரு தனிந்த நாற்காலியில் தமது தடித்த வயோதிக கைகளை ஒரே ஒழுங்கில் வைத்து கொண்டு குட்டுஜோ தூங்குகிற மாதிரி அமர்ந்திருந்தார். வேராதாரின் குரலை கேட்டதும் மிகுந்த சிரமத்தோடு தமது ஒற்றை கண்ணை திறந்தார். ஆமாம், உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் இப்பொழுதே ஆரம்பிக்கலாம். இப்பொழுதே நேரமாகிவிட்டது என்று அவர் கூறி தலையை ஆட்டிவிட்டு பின்னால் அதை தொங்கவிட்டு கண்ணை மூடினார். திட்டங்களை வாசித்து கொண்டிருந்த போது அவர் தூங்குவதாக பாசாங்கு செய்கிறார் என்று யாராவது நினைத்திருந்தால் அவர் செய்த சப்தங்களிலிருந்து அவை பொய்ப்பித்து விட்டன. புதிய திட்டங்களை பற்றி தமக்குள்ள வெறுப்புகளையோ மற்றவைகளையோ கூட்டுவதை விட அவர் இன்னும் அதிகமான முக்கியமான விஷயத்தில் ஈடுபட்டிருந்தார்.
அதாவது மனிதருக்கு மிகுந்த அவசியமான, தடுக்க முடியாத உதவியான அந்த தூக்கத்தில் அவர் இறங்கிவிட்டார். அவர் உண்மையிலேயே தூங்கிக் கொண்டிருந்தார். ஒரு வினாடியை கூட இழக்க முடியாதவரைப் போல சுறுசுறுப்பாய் காணப்பட்ட வேராதார் குட்டுஜோவை நோக்கினார். அவர் தூங்குகிறாரா என்பதை அறிந்து கொண்டார். உடனே ஒரு யாதாஸ்தை எடுத்து உற்சாகமற்ற உரத்த தொனியில் வரப்போகும் போராட்டத்தில் படை வெகுயுகங்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி அடியில் கண்டுள்ள தலைப்போடு கூடிய விஷயத்தை வாசிக்க ஆரம்பித்தார். கோபெல்னிட்ஜ், சக்கால்னிட்ஜ் ஆகிய இடங்களுக்கு பின்னால் எதிரிகளின் துருப்புகளை தாக்குவதற்கு 1805 நவம்பர் 30 அன்று நமது படை வெகுங்கள் புறப்படும் விவரங்கள் ஆவன. அந்த வெகுயுக அமைப்புகள் மிக்க சிக்கல்களானதாகவும் கஷ்டமானதாகவும் இருந்தன. அவை பின்வருமாறு இருக்கின்றன. எதிரியின் இடது பக்கவாட்டு மரங்கள் அடர்ந்த குன்றுகளில் இருக்கும் வலது பக்கவாட்டு கோபெல்னிட்ஜ் சக்கால்னிட்ஜ் வரை நீண்டிருக்கும். அங்கிருந்து குளங்களுக்கு பின்னால் அவை இருக்கும். நம்முடைய இடது பக்கவாட்டு எதிரியின் வலது பக்கவாட்டிற்கு அதிகமாக நீண்டிருப்பதால் எதிரியின் வலது பக்கவாட்டை தாக்குவது நமக்கு அனுகூலமாக இருக்கும். முக்கியமாக சாக்கால்னிட்ஜ், கோபெல்னிட்ஜ் ஆகிய கிராமங்களை நாம் கைப்பற்றி கொண்டால் அவனுடைய பக்கவாட்டை நாம் தாக்கி அவனை லாபானிட்ஜ் என்ற இடத்திற்கு தெரேசா காட்டிற்கும் மத்தியில் உள்ள இடத்தில் அவனை விரட்டி துரத்த முடியும். அப்படி துரத்துவதால் ஸ்லாபானிட்ஜ், பிளாவிட்ஜ் ஆகிய இடங்களில் நமது துருப்புகளை அணி களையாமல் கொண்டு போக முடியும். ஏனெனில் அந்த இடங்கள்தான் எதிரிக்கு முன்பாக பாதுகாப்பாக இருக்கின்றன. அந்த காரியத்தை செய்வதற்காக இதை செய்ய வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. முதல் பட்டாளம், இரண்டாவது பட்டாளம், மூன்றாவது பட்டாளம் இம்மாதிரி வேராதார் வாசித்தார். அந்த படை வெகுகளை பற்றி கடினமான விஷயங்களை வேண்டா வெறுப்போடு ஜெனரல்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஒரு உயரமான அழகிய தலைமுடி உள்ள ஜெனரல் பக்ஸ் ஹவுடன் சுவரில் சாய்ந்து நின்று கொண்டு ஒரு எரியும் மெழுகுவத்தியை வெறித்து பார்த்து கொண்டிருந்தார். அவர் நடந்தவைகளை கவனிப்பதாக தெரியவில்லை. தாம் கவனிப்பதாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்று நினைத்ததாகவும் தெரியவில்லை. வேராதாருக்கு நேர் எதிராக பளபளப்பான தமது விரிந்த கண்களை வேராதார் மீது நோக்கி கொண்டு நமது மீசையை மேலே முறுக்கிவிட்டு கொண்டு கட்டுமஸ்தான மிலாராடாவிச் என்பவர் இராணுவ மோஸ்தாயில் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அவருடைய முழங்கைகளை வெளியே நீட்டி முழங்கால்களில் கைகளை வைத்துக்கொண்டு தோள்களை நிமிர்ந்து அமர்ந்திருந்தார். அவரும் பிடிவாதமான மௌனமாக அமர்ந்து வேராதாரின் முகத்தை பார்த்து கொண்டே இருந்தார். அந்த ஆஸ்திரிய தளபதி பேசி முடித்த பின்பே தமது பார்வையை திருப்பினார். பின்னால் ஒரு முக்கியத்துவ பார்வையோடு மிலாராடாவிச் மற்ற ஜனர்களை நோக்கினார். ஆனால் அவருடைய முக்கியத்துவ பார்வையிலிருந்து இதுவரை சொல்லியவைகளை அவர் ஒப்புக்கொள்கிறாரா, ஒப்புக்கொள்ளவில்லையா, அல்லது அந்த ஏற்பாடுகளை பற்றி திருப்தி அடைகிறாரா, திருப்தி அடையவில்லையா என்பதை ஒருவராலும் சொல்ல முடியாது. வேராதாருக்கு அடுத்தபடியா கோமகன் லாங்கரன் ஒரு சாதுரியமான புன்னகையோடு அமர்ந்திருந்தார். அந்த சாதுரியமான புன்னகை தென் பிரான்ஸுக்கு தனிப்பட்ட பெருமை உள்ள அவருடைய முகத்தை விட்டு நீங்கவே இல்லை. அறிக்கை வாசிக்கப்பட்ட அந்த நேரம் முழுவதிலும் தமது மெல்லிய விரல்களால் தாம் கழற்றிவிட்டு கொண்டிருந்த ஒரு தங்க பொடி டப்பாவையே பார்த்து கொண்டிருந்தார். அந்த பொடி டப்பி மீது ஒரு படம் காணப்பட்டது. ஒரு நீளமான வாக்கியத்தை வாசித்தபோது மத்தியில் தமது பொடி டப்பியை கழற்றுவதை நிறுத்தி தமது தலையை நிமிர்த்தினார். அவருடைய மெல்லிய உதடுகளின் ஓரத்தில் வெறுப்பான ஒரு மரியாதை காணப்பட்டது. ஏதோ சொல்லப்போவது போல வேராதாரை அவர் இடைமறித்தார். ஆனால் அந்த ஆஸ்திரிய ஜெனரல் கோபமாக முகம் சுளித்து தமது முழங்கைகளை முன்னால் நீட்டி, உம்முடைய அபிப்பிராயத்தை சொல்ல வேண்டுமானால் பின்னால் சொல்லலாம்.
அந்த படத்தை பார்த்து நான் சொல்வதை கேளும் என்று கூறுவது போல தாம் வாசித்து வந்ததை விடாமல் தொடர்ந்து வாசித்தார். குழப்பமான தோற்றத்தோடு லாங்கரன் தமது கண்களை மேலே உயர்த்தினார். மிலாராடாவிச் என்பவரை திருப்பி பார்த்து ஏதோ விளக்கம் கேட்பவரை போல விழித்தார். ஆனால் அவருடைய அர்த்தமற்ற அசையாத பார்வையை கண்டதும் தமது பார்வையை சோகத்தோடு கீழே நோக்கி மீண்டும் தமது பொடி டப்பியை கழற்ற ஆரம்பித்தார். ஒரு பூகோள படம் போல இருக்கிறது என்று தமக்குள்ளாக பிறருக்கு கேட்காத துணியில் முணுமுணுத்து கொண்டார். பிரிட்ஜ் பீஜேவ்ஸ்கி என்பவர் மரியாதையுடனும் கௌரவமான அடக்கத்துடனும் வேராதார் பேசுவதை ஆவலோடு கேட்பவரை போல தமது காதில் கை வைத்து அக்கம் பக்கமாக திரும்பியிருந்தார். குள்ளமான டாக்குராவ் வேராதாருக்கு எதிரில் அமர்ந்திருந்தார். கூர்ந்த கவனமும் அடக்கமும் கொண்ட தோற்றத்தோடு அங்கு விரிக்கப்பட்டிருந்த படத்தை குனிந்து பார்த்து படை வெகுகளின் அமைப்புகளையும் தமக்கு பழக்கமில்லா அந்த சுற்றுப்புறங்களையும் உண்மை சிரத்தையோடு ஆராய்ந்து பார்த்தார். தமக்கு தெளிவாக கேட்காத வார்த்தைகளையும் அந்த கிராமங்களின் மனதிற்கு புரியாத பெயர்களையும் திரும்ப சொல்லும்படி அவர் வேராதரை கேட்டார். வேராதார் அதே மாதிரி திரும்ப சொல்லிய பின்பு டாக்குராவ் அவைகளை குறித்து கொண்டார். வேராதாரின் வாசிப்பு 1 மணி நேரத்துக்கு மேல் ஆயிற்று. அது முடிந்ததும் தாம் பொடி டப்பியை சுழற்றுவதை லாங்கரன் நிறுத்தி கொண்டார். வேராதாரையோ அல்லது வேறு எவரையுமே பார்க்காமல் அவர் பேச ஆரம்பித்தார். அதாவது எதிரி நகர்ந்து கொண்டே இருப்பதால் அவன் எங்கே இருக்கிறான் என்பதை அறியவே முடியாது. இந்த நிலைமையில் அவன் ஒரு இடத்தில் இருப்பதாக நினைத்து கொண்டு இந்த இடத்தை நிறைவேற்றி வைப்பது எவ்வளவு கஷ்டமானதாக இருக்கும் என்று அவர் கூறினார். லாங்கரன் சொன்ன ஆட்சேபனைகள் எல்லாம் ரொம்ப சரியானவைகளே. ஆனால் அவை பேசியவைகளில் நோக்கம் ஜெனரல் வேராதருக்கு புத்தி புகட்டுவதைப் போல இருந்தது. பள்ளிக்கூடத்து சிறுவர்களுக்கு சொல்வதைப் போல தமது வெகுகளை பற்றி அவ்வளவு சுய நம்பிக்கையோடு ஜெனரல் வேராதர் வாசித்தார். ஆனால் அங்கு இருப்பவர்கள் முட்டாள்கள் அல்ல என்றும் இராணுவ விவகாரங்களில் அவருக்கு புத்தி சொல்லக்கூடியவர்கள் அங்கு இருக்கிறார்கள் என்றும் அவர் ஜெனரல் வேராதருக்கு சொல்ல விரும்பியதைப் போல தோன்றியது. வேராதாரின் ஒரே மாதிரியான வாசிப்பு சப்தம் நின்றதும் குட்டுஜோ தமது கண்ணை திறந்தார். தூக்கத்தை கெடுக்கக்கூடிய ரீங்கார சப்தத்தோடு ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு மில் சக்கரம் திடீரென்று நின்றுவிட்டால் அந்த மில்காரன் எப்படி விழிப்பானோ அதே மாதிரி குட்டுஜோ விழித்தார். லாங்கரன் சொல்லியதை கேட்ட அவர், இன்னும் முட்டாள்தனமான வேலையில்தான் இருக்கிறீர்களா என்று சொல்வதைப் போல குட்டுஜோ மீண்டும் தமது கண்ணை அவசரமாக மூடிக்கொண்டு தமது தலையை பின்னும் அதிகமாக தொங்கவிட்டார். அந்த இராணுவ திட்டத்தின் கர்த்தாவான வேராதாரின் அசட்டு பெருமையை எவ்வளவு கடுமையாக கண்டிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் லாங்கரன் கண்டித்தார். போனாபார்ட்டை நாம் தாக்குவதற்கு முன்பாக அவர் நம்மை சுலபமாக தாக்கிவிடலாம் என்று, அப்படி செய்து இந்த திட்டம் முழுவதையும் உபயோகமில்லாமல் செய்துவிட முடியும் என்று அவர் சொன்னார். வேராதார் உறுதியான துச்சமான புன்சிரிப்போடு எல்லா ஆட்சேபனைகளுக்கும் பதில் சொன்னார். என்ன ஆட்சேபனைகள் வந்த போதிலும் அவற்றிற்கெல்லாம் பதில் கூற தயாராக இருந்தவரை போல தோன்றியது. அவர் நம்மை தாக்கக்கூடுமானால் என்று அவர் செய்திருக்கலாம் என்றார் அவர். ஆகவே அவர் பலம் இல்லாதவராக இருக்கிறார் என்று நீர் நினைக்கிறீரா என்றார் லாங்கரன். கூடிய மட்டும் அவருக்கு 40,000 வீரர்கள் இருப்பார்கள் என்று வேராதர் புன்னகையோடு பதிலளித்தார். ஒரு வீட்டு கிழவி ஒரு வியாதியை குணப்படுத்தும் விதத்தை பற்றி ஒரு டாக்டரிடமே சொல்ல விரும்புவலானால் அவர் எப்படி புன்னகை காட்டி கேட்டுக்கொண்டிருப்பாரோ அம்மாதிரி இருந்தது வேராதாரின் புன்னகை. அப்படியானால் நம்முடைய தாக்குதலை அவர் எதிர்பார்த்து கொண்டிருந்ததால் அவர் தமக்கு அழிவையே தேடிக்கொள்கிறார் என்று லாங்கரன் நுட்பமாக கேலி புன்சிரிப்போடு பேசி மிலாராடாவிச் என்ற தமது பக்கத்தில் இருந்தவரின் ஆதரவை எதிர்பார்த்து சுற்றி திரும்பி நோக்கினார்.
ஆனால் அங்கிருந்த ஜெனரல்கள் எதை பற்றி விவாதித்து கொண்டிருந்தார்களோ அதை விட்டு வேறு எதையோ மிலாராடாவிச் அச்சமயம் யோசித்து கொண்டிருந்தார். அடக்கடவுளே, நாளை அவைகளை எல்லாம் நாம் யுத்த களத்தில் பார்த்து விடுவோம் என்றார் அவர். தம்முடைய திட்டத்தை பற்றி தாம் மட்டுமல்ல, சக்கரவர்த்திகளும் அவை சரியானவை என்று ஒப்புக்கொண்டு விட்டார்கள். அதன் பின்பு இம்மாதிரி ருஷ்ய ஜனர்களிடமிருந்தே எதிர்ப்புகள் வருவது என்பது விசித்திரமாகவும் கேலி கூத்தாகவும் இருக்கிறது என்று சொல்வதைப் போல வேராதார் மீண்டும் தமது புன்னகையை காட்டினார். எதிரி தான் சுடுவதை நிறுத்திவிட்டான். ஆனால் அவனுடைய முகாமில் இன்னும் ஆரவாரங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றன. அதற்கு என்ன அர்த்தம்? அவன் ஒன்று பின்வாங்க வேண்டும், அது ஒன்றிற்கு தான் நாம் பயப்பட வேண்டும், அல்லது அவன் தன் விகியுகத்தை மாற்றி அமைப்பதாய் இருக்க வேண்டும். கேலியாக அவர் புன்சிரிப்பு காட்டினார். எதிரி தெராசாவில் தனது அணியை அமைத்து கொண்டிருந்தால் நமக்குள்ள பெரும்பாலான சிரமம் குறையும். ஆனால் நமது ஏற்பாடுகள் எல்லாம் அப்படியே இருக்கலாம். அதெப்படி என்று இளவரசர் ஆண்ட்ரூ ஆரம்பித்தார். தமது சந்தேகங்களை தெரிவிப்பதற்கு வெகு நேரமாக ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார். இந்த சமயத்தில் குட்டுஜோ விழித்து கொண்டார். பலமாக இரும்பினார். அங்கிருந்த ஜனரல்களை சுற்றி பார்த்தார். கணவான்களே, நாளை ஏற்பட போகும் நமது விகியுகங்களை அல்லது இன்று கூட சொல்லலாம். ஏனெனில் நள்ளிரவு கடந்துவிட்டது. இனிமேல் மாற்ற முடியாது. நீங்கள் எல்லாவற்றையும் கேட்டீர்கள். நாம் எல்லோரும் நமது கடமையை செய்வோமாக. ஆனால் ஒரு நல்ல தூக்கம் தூங்குவதை விட ஒரு யுத்தத்திற்கு முன்னால் செய்யக்கூடிய வேறு முக்கியமானது எதுவுமே இல்லை. எழுந்திருப்பதற்காக அவர் அசைந்தார். எல்லா ஜனரலும் தலை வணங்கிவிட்டு அங்கிருந்து போனார்கள். நடு இரவு கழிந்து விட்டது. இளவரசர் ஆண்ட்ரூ வெளியே போனார். யுத்த கவுன்சிலில் தமது வெளியிடலாம் என்று இளவரசர் ஆண்ட்ரூ நினைத்தார். அவரால் வெளியிட முடியவில்லை. அந்த கவுன்சிலில் நடந்த விஷயங்களை அவருக்கு ஒரு சந்தேகத்தையும் அமைதியின்மையும் தோற்றுவித்தன. டால்காருக்காவும் வேராதாரும் சொல்வது சரியா, அல்லது குட்டுஜோவும் லாங்கரனும் மற்றவர்களும் எதிரியை தாக்க வேண்டும் என்ற திட்டத்தை ஆதரிக்காமல் இருப்பது சரியா என்பது இளவரசர் ஆண்ட்ரூவுக்கு தெரியவில்லை. ஆனால் குட்டுஜோ தமது அபிப்பிராயத்தை தெளிவாக சக்கரவர்த்திக்கு சொல்வது உண்மையிலேயே சாத்தியமில்லாமலா இருக்கிறது? சொந்த காரணங்களையோ அல்லது மன்னர் சபை காரணங்களையோ முன்னிட்டு 10,000கணக்கான உயிர்களை, என் உயிரை, என்னுடைய உயிரை எப்படி ஆபத்தில் மாட்டிவிடுவது சாத்தியமாகவா இருக்கிறது என்று அவர் நினைத்தார். ஆமாம், அநேகமாக நான் நாளை கொல்லப்படுவதாக இருக்கலாம் என்று அவர் நினைத்தார். இந்த நினைப்பு அவருக்கு தோன்றியதும் வெகு காலத்திற்கு முன்பு மிகுந்த அந்தரங்கமாக நடந்தவைகளுக்குமான பல எண்ணங்கள் அவருடைய நினைவுக்கு திடீரென்று தோன்றின. தமது தந்தையிடமிருந்தும் மனைவியிடமிருந்தும் அவர் விடைபெற்ற காட்சி நினைவிற்கு வந்தது. அவர் முதலில் தமது மனைவியை காதலித்த நாட்களை பற்றி நினைவுகள் வந்தன. அவர் கர்ப்பமானதை பற்றியும் அவருக்கு நினைவு வந்தது. தமக்காகவும் அவளுக்காகவும் அவர் மிகவும் வருந்தினார். உடனே ஒரு உள்ள கிளர்ச்சியும் கோபத்தணிவும் கொண்ட சுபாவத்தோடு நெஸ்வெட்ஸ்கியுடன் தங்கியிருந்த அந்த குடிசையை விட்டு வெளியே வந்து குடிசையின் முன்பாகவே மேலும் கீழும் நடக்க ஆரம்பித்தார். அன்றிரவு மூடுபனி நிறைந்திருந்தது. அந்த மூடுபனியை துளைத்து கொண்டு சந்திரனின் ஒளி ஆச்சரியமாக பிரகாசித்தது. ஆமாம், நாளை நாளை என்னை பொறுத்த வரையில் நாளை எல்லாம் முடிந்துவிடும். இந்த நினைப்புகள் எல்லாம் இனிமேல் இருக்க முடியாது. அவற்றில் எதற்கும் என்னை பொறுத்தவரையில் எந்த பொருளும் கிடையாது. நாளை ஒருவேளை அநேகமாக நிச்சயமாக என்னால் என்ன செய்ய முடியுமோ அவ்வளவையும் செய்துவிட வேண்டும் என்று ஏதோ உள் உணர்ச்சி ஒன்று எனக்கு தோன்றுகிறது. அவருடைய மனோராஜ்யத்தில் யுத்தம், அதனால் ஏற்படுகிற நஷ்டங்கள், எங்கேயாவது ஒரு இடத்தில் போர் மும்முரமாய் நடந்து கொண்டிருப்பது, எல்லா கமாண்டர்களும் தயங்கி கொண்டிருப்பது, இவையெல்லாம் தோன்றின. அப்புறம் அந்த சந்தோஷமான வேலை, அவர் வெகுகாலமாக எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த டூலன் அவருக்கு கடைசியாக தோன்றியது. அவர்
உறுதியாகவும் தெளிவாகவும் தமது கருத்தை குட்டுஜோவிடமோ வேறாதாரிடமோ சக்கரவர்த்திகளிடமோ தெரிவிக்கிறார். அவருடைய கருத்துக்களின் சிலாக்கியத்தைக் கண்டு எல்லோருமே பரவசம் அடைகிறார்கள். ஆனால் ஒருவர் கூட அதை செய்து முடிப்பதற்கு பொறுப்பேற்று கொள்ள முன்வரவில்லை. ஆகவே தமது ஏற்பாடுகளில் ஒருவரும் தலையிடக்கூடாது என்று வாக்குறுதி பெற்று ஒரு பட்டாளத்தையோ ஒரு இராணுவ பிரிவையோ அவர் பெற்று அந்த முக்கியமான போர் முனைக்கு அந்த இராணுவத்தை அவர் நடத்தி சென்று தாம் தனிமையில் வெற்றி பெறுகிறார். ஆனால் சாவுகளை பற்றியும் துன்பங்களை பற்றியும் என்ன சொல்கிறாய் என்று அவர் உள்ளத்தில் மற்றொரு குரல் கேட்டது. இந்த குரலுக்கு இளவரசர் ஆண்ட்ரூ பதிலளிக்காமல் தமது வெற்றிகளை பற்றியே மேலும் கனவு கண்டு கொண்டிருந்தார். அடுத்த யுத்தத்திற்கான வியூகங்களை பற்றி தாம் மட்டுமே திட்டங்களை போட்டார். குட்டுஜோவின் பரிவாரத்தில் சாதாரணமாக அவர் ஒரு உதவியாளரே என்றாலும் எல்லா வேலைகளையும் அவரே செய்கிறார். அடுத்த யுத்தம் அவர் ஒருவராலேயே ஜெயிக்கப்படுகிறது. குட்டுஜோ வேலையிலிருந்து நீக்கப்பட்டு அந்த இடத்தில் அவர் நியமிக்கப்படுகிறார். ரொம்ப சரி, அதற்கப்புறம் என்ன என்று உள்ளத்திலே இன்னொரு குரல் கேட்டது. அம்மாதிரி நேரிடுவதற்கு என்னால் நீர் 10 தடவைகள் காயம்பட்டோ காட்டி கொடுக்கப்பட்டோ அல்லது கொல்லப்பட்டோ ஆக வேண்டும். அல்லது அதற்கு அப்புறம் என்ன? சரி, அப்புறம் என்ன என்று இளவரசர் ஆண்ட்ரூ தமக்குத்தாமே பதில் சொல்லி கொண்டார். என்ன நேரும் என்பது எனக்கு தெரியாது. அதை பற்றி தெரிந்து கொள்ளவும் விருப்பமில்லை, தெரியவும் முடியாது. ஆனால் எனக்கு வேண்டியது இதுதான். எனக்கு வேண்டியது புகழ். எல்லோரிடமும் நான் பிரபலமாய் இருக்க வேண்டும். எல்லோரும் என் மீது பிரியங்கொள்ள வேண்டும். இம்மாதிரி நான் வேண்டுமென்று விரும்புவது என் குற்றமல்ல. ஏனெனில் அதற்காகவே நான் உயிர் வாழ்கிறேன். அதை தவிர எனக்கு வேறு எதுவும் தேவை இல்லை. ஆமாம், அதற்காகவே நான் உயிர் வாழ்கிறேன். மக்களின் அன்பையும் எனது புகழையும் தவிர வேறு எதிலும் எனக்கு பிரியமில்லாமல் இருக்குமானால் அதற்கு நான் என்ன செய்ய முடியும் கடவுளே? ஆனால் இதை நான் யாரிடமும் எப்பொழுதும் சொல்ல மாட்டேன். மரணமோ காயங்களோ குடும்ப நஷ்டமோ எதை பற்றியும் எனக்கு பயமில்லை. எனக்கு பொக்கிஷமாகவும் அன்பாகவும் தோன்றக்கூடிய பலர் இருக்கிறார்கள். எனது தந்தை, சகோதரி, மனைவி எனக்கு அன்பிலும் அன்பானவர்கள். என்றாலும் நான் சொல்வது பயங்கரமாகவும் இயற்கைக்கு விரோதமாகவும் தோன்றினாலும் அவர்கள் எல்லோரையுமே உடனே நான் ஒரு வினாடி புகழுக்காக இழந்துவிட தயார். மக்கள் மீதுள்ள வெற்றியை பற்றியோ மக்களிடமிருந்து அன்பை பெறுவது பற்றியோ எனக்கு எதுவும் தெரியாது. எப்பொழுதும் தெரியப்போவதும் இல்லை. ஏனென்றால் இங்கு இருப்பவர்களின் அன்பை பற்றி. அவர் இம்மாதிரி நினைத்து கொண்டிருக்கும் போதே குட்டுஜோவின் ஜாகையின் முற்றத்தில் கேட்ட பேச்சு குரல்களை கவனித்தார். குட்டுஜோவின் சேவகர்கள் ஜாமான்களை கட்டிக்கொண்டே பேசிக்கொண்டிருந்தார்கள். அவருடைய வண்டிக்காரன் அவருடைய வயதான சமையல்காரனை கேலி செய்து கொண்டிருந்தான். அந்த சமையல்காரனை இளவரசர் ஆண்ட்ரூ அறிவார். அவன் பெயர் டிட். டிட் ஏ டிட் என்று அவன் கேலி செய்தான். அதற்கென்னப்பா என்று அந்த வயோதிகன் பதிலளித்தான். போய் வா டிட், கொஞ்சம் புடைத்து கொடு டிட் என்று அந்த வண்டிக்காரன் மீண்டு சொன்னான். ஹோ, நீ பிசாசிடம் போ என்று குரல் கேட்டது. இதை கேட்டு அங்கிருந்த டாவாலிக்காரர்களும் சேவர்களும் சிரித்தார்கள். எல்லாம் ஒன்றுதான். எல்லாவற்றிற்கும் மேலாக வெற்றி ஒன்றையே நான் விரும்புகிறேன். அதையே நான் மதிக்கிறேன். இங்கே இந்த மூடுபனியில் எனக்கு மேலாக மிதந்து கொண்டிருக்கும் அந்த அதிசயமான சக்தியை, புகழை நான் மதிக்கிறேன். பகுதி 12 முடிந்தது.